மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்போது இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே நமது இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது இது குறித்து பேசுவதற்காக நமது இணைப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிதம்பரத்துல உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டத்தின் மூலமா மக்களை சந்தித்து மனுக்களை பெற்று, அது மட்டும் இல்லாம அரசு துறைகளோட சேவைகளை மக்களோட வீடுகளுக்கே சென்று சேர்க்கும் ஒரு திட்டமா தொடங்கப்பட்டிருக்கு. இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. அதுக்குள்ளாக இப்படி ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்காங்க. மக்களோட கோரிக்கைகளை கேட்டு பெற முடிவு செய்யப்பட்டிருக்கு. திட்டம் குறித்த உங்களோட முதற்கட்ட கருத்து? அதாவது உங்களுடன் ஸ்டாலின்றதுக்கு பதிலு பொய்களுடன் ஸ்டாலின் என்ற தலைப்பு வைக்கலாம். அதுதான் ஒரு சால சிறந்தது, ஒரு பொருத்தமான ஒன்று. கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குறுதியா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் தேர்தலுக்கு முன்பு, அதான் 2021 முன்பு போனாரு. போயிட்டு ஒரு பெட்டி வச்சாரு. இந்த பெட்டியில எல்லாம் மனுக்கள் போடுங்கன்னாரு. அந்த மனுக்கள் போட்டாங்க. அது ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன பண்ணா, நான் முதலமைச்சர் ஆன பிறகு என்ன பண்ணுவோம்னா, இந்த பெட்டி எல்லாம் ஓபன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்ய வேண்டாது. என்னை பாக்குறதுக்கு நேரம் யாருடைய சம்மதம் தேவையில்ல, நேரம் கோட்டைக்கு என்னை சந்திக்கலன்னாரு. என்னாச்சு? 4.5 வருஷம் ஆகுது. ஏதாவது ஒண்ணு நடந்ததா? மனுக்கள் எல்லாம் குப்பைக்கு தான் போச்சு. அப்படி 4.5 வருஷம் மக்களை நோகடிச்சு வீணடிச்சு அவங்கள கோட்டையில வர வச்சு காக்க வச்சு ஒரு வேலையும் ஆகல. தமிழ்நாடு இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு, அதே நேரத்துல பெரிய அளவுக்கு ஒரு அதாவது எல்லா விஷயங்களும் சட்ட ஒழுங்குல இருந்து, விலைவாசியில இருந்து, சொத்து வரியில இருந்து, வீட்டு வரியில இருந்து, மின்சார கட்டண உயர்வுல இருந்து எல்லா வகையிலும் பாதிப்பாயிட்டு கஞ்சா போதை வசதிகள்லாம் சரளமா நடமாடி இப்படி நாடு இப்படி ஒரு மோசமான ஒரு நிலையில இருக்கிற நிலையில இப்ப இவர் பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு ஸ்டண்ட் பேர் வைக்கிறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. புதுசா பேர் வைப்பாங்க இவங்க. ஆனா எந்த திட்டமும் அதை செயல்படுத்தி மக்களுக்கு சென்றெடுக்கிறார். ஆனா இப்ப கோரிக்கைகள் பெறப்பட்டு அந்த கோரிக்கை வச்சபடியே அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டா இந்த திட்டம் அப்படிங்கிறது திமுக ஆட்சிக்கு கை கொடுக்கும் விதமாக தானே சார் அமையும்? அடுத்ததாக நமது இணைப்பில் இது தொடர்பாக பேசுவதற்காக திமுகவை சேர்ந்த திருமிகு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், சிதம்பரத்துல உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டம் எந்த அளவுக்கு மக்களை சென்று சேரும், மக்களோட குறைகளை கேட்டு பெறுவதற்கு தான் இந்த திட்டம் முதன்மையாக பல்வேறு துறைகள்ல தொடங்கப்பட்டிருக்கு. உங்களோட முதற்கட்ட பார்வை? ஒரு சிறப்பான திட்டம். இந்த திட்டத்தை குறித்து நேற்று உங்களை போன்ற பத்திரிகையாளர்களை அழைத்து அதனுடைய சுருக்கத்தை, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் என்பதை அமுதா IAS அவர்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் விளக்கினார். இதை நாங்க ஏன் இத்தனாயிரம் கேம்பா இதை கொண்டு போயிருக்கிறோம், அதுல எவ்வளவு மைன்யூட்டா எவ்வளவு மைக்ரோ லெவல்ல நாங்க போக போறோம், மக்களினுடைய முதல்ல 30 நாளைக்குள்ள இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா பல துறைகளை நாங்கள் கேட்டறிந்த வகையில் சில இதுகள் ஒரு கூட 10 நாள் 15 நாள் ஆகலாம் என்று சொன்னதனால அதை 45 நாள் என்று நாங்கள் மாற்றி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி 2500 3000 இப்படி போட்டு கொண்டிருந்தது. இந்த முறை ஏறத்தாழ 10,000 கேம்ப் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஒரு 20,000 மக்களுக்கு ஒரு கேம்புங்கிற மாதிரி மைக்ரோ லெவல்ல போறோம். அப்போ இன்னும் மக்களுக்கு ஒருவேளை இதற்கு முன்னால் தங்களுக்கு தேவையானதை போய் அரசு அலுவலகங்களை தேடி போய் தங்களுடைய சேவைகள் கிடைக்காத நேரத்தில் அல்லது போவதற்கே வழி இல்லாமல், அங்க போய் கேட்கறதுக்கு இல்லாமல், தங்களுடைய கோரிக்கைகளை கேட்பதற்கு வழி இல்லாமல் இருக்கிற ஏழை எளிய அல்லது இன்னும் தூரத்து கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு
அவர்கள் தங்கள் உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக நடத்தப்படுகிற ஒரு முகாம்தான் இது என்பதை அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவாக வழிகாட்டி இருக்கிறார், இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிறார். மக்களுக்கு தேவையான அந்த உரிமைகள் அவற்றை அவர்கள் அதிலும் கூட அவர் சொன்னார், மிக தெளிவாக சொன்னார், 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் கூட சிலது முடிந்துவிடும். அவர்கள் கொடுக்கிற கோரிக்கை உடனடியா அந்த இடத்துல ஒரு அட்ரஸ் சேஞ்ச் அல்ல ஒரு நேம் சேஞ்ச் இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரிப்பட்டவைகள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். மற்றவைகள் ஒருவேளை அவர்களுடைய கோரிக்கைகள் பல துறைகளுக்கு போய் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த துறைகளை எல்லாம் நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, தரப்பட்ட கோரிக்கையை நாங்கள் கொடுக்கிற போது அவர்களுக்குள்ளிருந்து 15 நாட்களுக்குள் பதில் வரவில்லை என்றால் நாங்களே அவர்களிடம் கேட்போம், கேட்டு அதை துரிதப்படுத்துவோம், மக்களுக்கு சேவையை செய்வோம் என்பதை ஒரு ஃப்ளோ சார்ட் என்று ஆங்கிலத்திலே நமது கணிப்பொறி புரோகிராம்ல சொல்லுவோம். ஒரு ஃப்ளோ சார்ட் என்ன நடக்கும் என்பதை அமுதா IAS அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார். அதை மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிறார். உண்மையிலே மக்களுக்கு தேவையான, மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு அரசாக சேவையை செய்கிறது. எனவே இது ஒரு மக்களுக்கு தேவையானது ஒரு வெற்றி சேவையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்யறதுக்கு தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்குன்னு குறிப்பிட்டீங்க. ஆனா முன்னாடி இணைப்புல பேசின அதிமுகவை சேர்ந்த திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த திட்டத்தையும் விமர்சிச்சுதான் பேசியிருந்தாரு. 4.5 ஆண்டுகள்ல திமுக அரசு எதையுமே செய்யல, இந்த திட்டம் எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவைகளை செய்யும் அப்படிங்கிற கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன் வச்சிருந்தார். சார், இதுக்கு உங்களோட பதில்? அதாவதுமா, அவர் ஒரு மூத்த அமைச்சர். ஒரு யதார்த்தத்துல எப்பொழுதுமே ஒரு அரசாங்கம் ஒரு 5 ஆண்டுகளை நிறைவு செய்கிற போது ஒரு 4.5 ஆண்டு என்பதில் போகிற போது அமைச்சர்களோ அல்லது அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களோ பொதுமக்கள்கிட்ட போறதுக்கு ஒரு அச்சம் வரும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி உருவாகி இருக்கும். உங்களுக்கு தெரியும், 2021 தேர்தல்ல பல அமைச்சர்கள் அவங்க தொகுதிக்குள்ள போகும்போது திருப்பி அனுப்பப்பட்டார்கள். பல நேரங்களில் அது நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த அரசு மக்களை நோக்கி போக முடிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பெரும்பாலான மக்களுக்கு இந்த அரசினுடைய திட்டங்கள், நலத்திட்டங்கள், சேவைகள் போய் சேர்ந்திருக்கிறது. ஒரு சில பேருக்கு, அதாவது தங்களுடைய இயலாமையால், தங்களுக்கு தேவையான நேரத்தை செலவிட முடியாமையால், தங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் கடைக்கோடி மனிதனுக்கும் தேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம். எங்கேயாவது ஒரு இடத்தில் நமது புதிய தலைமுறை தொலைக்காட்சி மிக தெளிவாக பல நேரங்களில் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து நீங்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறீர்கள். ஒருவேளை நாங்கள் அப்படி மக்களிடம் போகிற போது பிரச்சனை இருந்தால் உங்களை போன்ற ஊடகங்கள் எடுத்து காட்டியிருக்க மாட்டீர்களா? அப்படி பார்க்கிற போது இந்த அரசின் மீது ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய அரசுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இல்லை. ஒரு சில இடங்களில் வருத்தங்கள் இருக்கலாம். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், எந்த அரசும், ஒரு ஜனநாயக அரசு 100% மக்களுக்கும் 100% சேவையை கொண்டு சேர்த்திருக்க முடியாது. அந்த நேரத்தில் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கோம், என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், இல்ல எனக்கு 5 நாள்ல கிடைச்சிருக்கலாம், அவங்களுக்கு இன்னும் ஏதோ ஒரு காரணத்தினால் கிடைக்காம இருக்கலாம். இந்த மாதிரி வருத்தங்கள் இருக்கிறது மக்களிடம், எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு நம்பிக்கையும் இருக்கிறது. சொன்னால் செய்யக்கூடியவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எனவே நாம் நமது குறைகளை சொல்லலாம் என்று மக்கள் எங்களை தேடி வருகிறார்கள். எனவே அவர் அண்ணன் ஜெயக்குமார் சொல்லுவது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை. ஏனென்றால் நமக்கு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எது என்று கேட்டால் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. நல்ல வேளையாக பாராளுமன்ற தேர்தல் 3 ஆண்டுகளில் வருகிறது. 21 சட்டமன்றம், 24 பாராளுமன்றம், 24 பாராளுமன்றத்தை முடித்தவுடன் 26. உண்மையிலே ஜனநாயகத்தில் சரியாக அந்த 3 ஆண்டு 5 ஆண்டு என்று வருகிற போது எந்த அரசும் கவனமாக மக்களுக்கு சேவை செய்வார்கள். ஏனென்றால் 21 ஜெயித்து விட்டு 24 தோத்துவிடக் கூடாது என்கிற ஒரு அக்கறை எல்லா அரசுக்கும் இருக்கும், திமுக அரசு என்றல்ல. அப்படி பார்க்கிற போது இட் இஸ் எ பிளஸிங் டு தமிழ்நாடு. மக்களுக்கு ஒரு நல்ல இயற்கை கொடுத்திருக்கிற ஒரு வசதி. எனவே 24 நாங்கள் அமோகமாக ஜெயித்திருக்கிறோம். 26 வெல்வதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். மக்கள் எங்களுக்கான ஆதரவை தருவார்கள், வெல்வோம் என்றே நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமா சார், இணைப்பில் உங்களோட கருத்துக்களையும் பதில்களையும் தெரிவித்ததற்கு நன்றி. அடுத்ததாக நமது இணைப்பில் பத்திரிகையாளர் திரு ராம்கி அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சிதம்பரத்துல உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. பல்வேறு துறைகள் சார்ந்து அந்த சேவைகள் மக்களை சென்று சேராத பட்சத்துல அவங்க கிட்ட கோரிக்கை மனுக்களை பெற்று குறைந்த நாட்கள்ல அதுக்கு தீர்வு காணும் விதத்துல இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் திமுக அரசுக்கு எந்த விதத்துல கை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட முதற்கட்ட கருத்து?
இல்ல, இது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக விடியல் பிரச்சாரம் முன்வைத்த போதே பேசின விஷயம்தான். மக்கள் குறைகளை எழுதி பெட்டியில் போடலாம், அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுடன் ஒவ்வொன்றாக நாங்கள் சரிபார்ப்போம், முடிந்த அளவு எல்லாவற்றையும் தீர்த்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டது. அதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள்லாம் தாண்டி இன்னைக்கு அது தொடர்ந்து கொண்டிருக்கு. இது ஒரு குறைதீர்ப்பு முகாம்கள், மக்கள் உள்ளூர் பிரச்சனைகளை நேரடியாக அணுகலாம் அப்படிங்கிற விஷயத்துல அது உங்களிடம் ஸ்டாலின்ங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா இதுல இன்னும் மக்களுக்கு களத்தில் என்ன ஒரு குழப்பம், ரெண்டு விதமான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பது. ஒண்ணு ஓரணியில் தமிழ்நாடு, அது முழுக்க கட்சி சார்ந்த ஒரு விஷயம். கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் அவங்க வீடுதோறும் சென்று செய்யற ஒரு விஷயம் அது ஓரணியில் தமிழ்நாடு. இது உங்களுடைய இது முழுக்க திமுக அரசினுடைய இனிஷியேட்டிவ். இப்ப இது ரெண்டுத்தையும் பிரித்து பார்ப்பதில் நிறைய சிக்கல் இருக்குது. இப்ப என்னன்னா, நீங்க ஓரணியில் நேற்று எதிர்கட்சி தலைவர் கூட அதை குறிப்பிட்டிருந்தார். நீங்க ஓரணி தமிழ்நாடுங்கும் போது அதுல கட்சி நிர்வாகிகள் வரலாம், ஆனா ஆட்சியில் பொறுப்பில் இருப்பவர்கள், அதிகாரிகள் யாரும் வரக்கூடாது. அதுதான் அது அந்த லட்சுமி ரேகை இந்த அரசு அந்த விஷயத்துல நிறைய விமர்சனங்கள் இருக்குது. கட்சியில் பங்கேற்பவர்களுக்கும் ஆட்சியில் பங்கேற்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அது அந்த கோடுங்கிறது மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. சோ இங்க இருக்கிறவங்களும், ஆட்சியில் இருக்க அமைச்சர்களும் கட்சி நடவடிக்கையில் பங்கேற்பது, இதெல்லாம் மிகப்பெரிய குழப்பத்தை மக்கள் மனதில் இருக்குது. அதனாலதான் எதிர்கட்சி தலைவரும் அதை அந்த குரலை எழுப்புகிறார். சோ இதை ரெண்டையும் பிரித்து பார்க்க அதுக்கான அந்த டிஃபரன்ஸை அரசு தான் தரணும். இது குறை தீர்ப்பு முகாம்கள். நீங்க இது வரைக்கும் செய்யப்படாத குறைகள் இருந்தா அதெல்லாம் நாங்க உடனடியாக தீர்வு எடுக்குங்கிறது வெளிப்படையா இது அரசோட இனிஷியேட்டிவ், திமுக அரசோட இனிஷியேட்டிவ். இதுல அபிஷியல்ஸ் இதுல பங்கேற்கலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனா அது கட்சி ரீதியான விஷயம். அதை ரொம்ப தெளிவுபடுத்த வேண்டிய கடமை திமுக தலைமைக்கு இருக்கிறதா நான் பாக்குறேன். அப்படி இல்லைன்னா பல விஷயங்கள்ல பெரிய குழப்பங்கள் நீடிக்கும். இது திமுகவுடைய ஒரு வளர்ச்சியை பாதிக்கும் கூட நான் சொல்ல முடியும். உங்களோட கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு நன்றி சார். அடுத்ததாக இது தொடர்பாக பேசுவதற்காக நமது இணைப்பில் திருமிகு செந்தில்வேல், அரசியல் விமர்சகர், இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னும் தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு கூட இல்ல. அப்படிப்பட்ட வேளையில இப்ப உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை முதல்வர் தொடங்கி இருக்காரு. பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்று அந்த கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் விதமாக இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. இது திமுக அரசுக்கு சட்டமன்ற தேர்தலை நோக்கிய இந்த ஒரு பயணத்துல கை கொடுக்கும் விதமா இருக்குமா? உங்களோட முதற்கட்ட கருத்துன்னு. அதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் ஆட்சியில் போடக்கூடிய எல்லா திட்டங்களுமே அவர்கள் மக்களினுடைய நம்பிக்கையை பெற்று, மக்களின் நன்மதிப்பை பெற்று, மக்களின் வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற நோக்கமும் அதற்குள் இருக்கும். அது ஒன்றும் ஒரு பெரிய தேச துரோக குற்றமோ அல்லது தவறான ஒரு எண்ணமோ அல்ல. ஏதோ ஒரு விதத்துல மக்களுக்கு நன்மை செய்யறாங்கல்ல, நீங்க அதற்காகத்தானே அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. நீங்க அதை செய்கிறார்களே என்று மகிழ்வதுதான் சரியாக இருக்கும். எதிர்கட்சிகள் அதை விமர்சனத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் அவருடைய ஆட்சி காலத்தில் இது மாதிரியான நல்ல திட்டங்களை கொண்டு அதன் மூலம் மக்களிடம் போய் சேர்ந்திருக்கலாம், சேர்ந்திருக்கணும். அப்படி சேருகின்ற பொழுது அதையும் யாரும் கொஸ்டின் பண்ண போறது இல்லை. சோ இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்ட பொழுது இதை ஓரணியில் தமிழ்நாடு உள்ளிட்டோடு கூட இணைத்து சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. எனக்கு முன்பாக பேசிய நண்பர்கள் சிலர் வைத்தார்கள். அது 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 சரியான புரிதலா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு அரசியல் கட்சி அரசியல் இயக்கத்தையும் நடத்தணும், ஆட்சி கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்ன சொல்றது, அரசு நிர்வாகத்தையும் கவனிக்கும். ரெண்டுமே பேரலா தான் நடக்கும். நீங்க அதுல அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர் அரசு நிர்வாகம் சார்ந்து பேசக்கூடாது அல்லது கட்சி நிர்வாகம் சார்ந்து பேசக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் நீங்க சௌக்கிதார் அப்படின்னு ஒன்னு அனௌன்ஸ் பண்ணாரு. லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஒட்டி எல்லாரும் அதுல இணையணும், எல்லோரும் சௌக்கிதார் அப்படின்னு. மோடி நம்முடன் மோடியோ அல்லது சம்திங் நமோ மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணாரு. அவரே அரசு சார்ந்து சில விஷயத்தையும் பண்ணாரு. எல்லோருக்கும் எல்லாம், சப்கா சாத் சப்கா விகாஸ் சம்திங் ஏதோ சான்ஸ்கிரிட்ல அந்த மாதிரி பேரெல்லாம் வச்சு கொண்டு போய் சேர்த்தாங்க, ஹிந்திலயோ சான்ஸ்கிரிட்லயோ. சரி, அதையும் இதையும் குழப்பிப்பீங்களா நீங்க? எந்த கட்சியாக இருந்தாலும், ஏன் அதிமுக இதை கடந்த காலத்துல இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. மக்களை தேடி மருத்துவம் மாதிரி, இல்லம் தேடி கல்வி மாதிரி இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். 13 துறைகளின் கீழ் இருக்கக்கூடிய மனுக்கள் நேரடியாக போய் பெறப்பட்டு அவர்களுக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு. மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இதுல தீர்வு கொடுக்க முடியுமா? நிச்சயமா திமுக அரசோட உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டம் ஒரு நல்ல முன்னெடுப்பு தான் அப்படிங்கிறது உங்களோட கருத்து. இணைப்பில் தெரிவித்ததற்கு நன்றி சார்.
சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். மக்களின் கோரிக்கை மனுக்களுக்கு குறைந்தபட்சம் 30 முதல் அதிகபட்சம் 45 நாட்களுக்குள்ளாக தீர்வு காணப்படும் பல்வேறு துறைகளின் கீழ் என்பதற்கான இந்த திட்டம் என்பது முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த பெருஞ்செய்தியை பார்த்தோம். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.